முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டு அவரை காப்பாற்றுறதுக்கு எடுத்த கடுமையான முயற்சிகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கு முதல்ல மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமந்தின நபர்கள் எல்லாருமே ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி முன் வந்திருந்தாங்க. ஆனால் கேட்டால் இலங்கையில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு சொன்னதையும் நாங்கள் பார்த்துருந்தோம். தேரர்கள்ட்ட போய் கெஞ்சாத குறையா கெஞ்சினாலும் கூட, மகாநாயக்க தேரர்கள்ட்ட போய் கெஞ்சினாலும் கூட தேரர்கள் கூட சொல்லியிருந்தாங்க இதில் எங்களால் தலையிட முடியாதுன்னு சொல்லி. இப்போ வெளியில் யாராவது ஒரு தரப்பட்ட போக வேண்டிய ஒரு சூழல் ராஜபக்ச தரப்புக்கும் இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் உருவாகி இருந்தது. அப்படி போகிறதுக்கு இருந்த ஒரே ஒரு தரப்பு சீனா என்றதை நேற்றைய சம்பவம் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தது. மஹிந்த ராஜபக்ச நேற்று விஜயராம வீட்டில் இருந்து வெளியேறி கால்டன் இல்லத்துக்கு ஹம்பாந்தோட்டைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் கடைசி நிமிஷங்களில் சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவோட ஒரு சிநேகபூர்வ சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். ஒரு வெளிநாட்டு தூதுவர் முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சந்திப்பு நடந்திருக்கிற நேரம்ன்றது தான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. நேற்று மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கிறதுக்கு போன அதே சீன தூதுவர் இன்றைக்கு போய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கிறார். சந்திக்கிறதுக்கு போனதும் ரணில் விக்ரமசிங்க கேட்கிறார், நேற்று உங்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான நாள் போல என்ற மாதிரி நகைச்சுவையாக கேட்ட காட்சிகளும் வெளிவந்திருக்கு. ரெண்டு முன்னாள் ஜனாதிபதிகளோட ஒரு சர்ச்சைக்குரிய நபர்களாக இன்றைய நாட்களில் மாறி இருக்கிற ரெண்டு பேரோட சீன தூதுவர் சந்திப்புகளில் கலந்து கொள்றாரு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு என்றதை வெளிப்படுத்துற மாதிரியான சந்திப்புகளும் நடந்திருக்கு. அமெரிக்க தூதுவரும் இந்திய உயர்ஸ்தானிகரும் அதே நாளில் அரசாங்கத்தோட ஒரு சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜபக்ச தரப்பு சீனாவோட சேர்ந்து கொண்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி சீனாட காலில் திரும்பவும் விழுந்திருக்கு. எந்த தரப்பை நம்பி நாடு நாசமாக்கப்பட்டிருந்ததோ அதே தரப்பிட்ட திரும்பவும் காலடியில் விழுந்திருக்குன்றது தான் நேற்றைய சந்திப்பு வெளிப்படுத்தி இருந்தது. என்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் இல்லாட்டி அதுக்கு முதல்லையும் கூட அதிகமான ஊடகங்கள், குறிப்பாக இந்திய ஊடகங்களில் கூட அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் அவருடைய கட்சி கொள்கையை பார்க்குற நேரத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் சீனாவோட பெரும்பாலும் சேர்ந்து செயற்படுவார், சீன கொள்கையை ஆதரிப்பார் என்ற மாதிரி பல செய்திகள் வெளிவந்திருந்தது. சீனா சொல்றதை கேட்டு செயற்பட்ட ஒரு நபர் மாதிரி இருப்பார் என்று சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தாலும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் பார்க்கவே முடியலை. என்னன்னு சொன்னால் சீனா அழைப்பு விடுத்த சில நிகழ்வுகளுக்கு கூட இலங்கை தரப்பு அதில் கலந்து கொள்றத சில காரணங்களை கருத்தில் கொண்டு தவிர்த்து கொண்டது என்ற செய்திகளும் வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் இந்தியாவோடு ஒரு இடைவெளியை பேணுவார் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு இடைவெளி இப்பவும் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் சீனாவா இந்தியாவா சொல்லி வரும்போது இந்தியாவோட தான் அதிகமான நெருக்கம் காட்டப்பட்டிருந்தது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லையே 3ஆம் நிலையில இருந்த ஒரு கட்சியை இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு அழைப்பு விடுத்து அந்த சந்திப்பு நடத்தினதிலிருந்தே அவர்தான் ஜனாதிபதி வரப்போறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது. அது ஏற்கனவே இந்திய உளவு பிரிவு தகவலுக்கு அமைய இந்திய அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருக்க முடியும். அன்றைய காலகட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தரப்போட இந்தியா ஒரு நெருக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் கூட அந்த நெருக்கத்தை அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் உறுதிப்படுத்தி இருந்தது. நேற்று சீன தூதுவரை ராஜபக்ச தரப்பை காப்பாற்றுறதுக்கு சொல்லிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ராஜபக்ச தரப்பை காப்பாற்றுறதுக்கு இல்லாட்டி நாங்க ராஜபக்சகளோட இருக்கிறோம் சொல்லி காட்டுற மாதிரி சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவோட ஒரு சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை நேற்று நடந்திருக்கிற 2 சம்பவங்கள் வெளிப்படுத்தி இருக்கு. நேற்று ஒரு நிகழ்வு நடக்குது. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கலந்து கொண்டிருக்கிறார். சுகாதார அமைச்சர் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலிந்த ஜெயதீசவும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அரசாங்கத்தோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரு சிலரும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியாவில் ஒரு நிகழ்வு நடத்தப்படுது. இந்திய இலங்கை பாராளுமன்ற கூட்டணி ஒரு சங்கத்தினுடைய நிகழ்வில் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் அந்த நிகழ்வில் கலந்து கொள்றாங்க. இந்த நிகழ்வு நடந்தது ஆகஸ்ட் மாதத்தில். ஆனால் அந்த சங்கத்தை கௌரவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது நேற்றைய 9/11 நேற்றைய நாளில். மஹிந்த ராஜபக்ச வெளியேற்றப்பட்ட அதே நாளில் சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கிறதுக்காக போயிருந்த அதே நாளில் இந்திய உயர்ஸ்தானிகர் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்ன்றதும் முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்க வர்த்தக சங்கத்தோட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு சந்திப்பில் கலந்து கொள்றார். இந்த சந்திப்பும் நேற்று நடக்குது. அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட இன்னும் ஒரு முக்கியமான நபர்
நபர் தான் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் இந்த சந்திப்பில் வந்து கலந்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் இந்திய உயர்ஸ்தானிகரும் அமெரிக்க தூதுவரும் அரசாங்கத்தினுடைய நிகழ்வுகள் இல்லாட்டி அரசாங்க உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்றாங்க. இன்னும் ஒரு பக்கம் சீன தூதுவர் மட்டும் ஒரு பக்கம் தள்ளி நின்று ராஜபக்சேக்களோட ஒரு சந்திப்பில் வந்து கலந்து கொண்டிருந்தார். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கூட இந்திய உயர்ஸ்தானிகர்கிட்ட போய் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் சொல்லி அன்றைய காலகட்டத்தில் அறியப்பட்ட ஜிஎல் பீரிஸ் மாதிரியான நபர்கள் ஒரு சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட அவங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கல என்றதை அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தி இருந்தது. இப்போ வந்து திரும்பவும் அதே தரப்புட்ட எந்த தரப்பை நம்பி நாடு சீரழிக்கப்பட்டிருந்ததோ அதே தரப்போட ராஜபக்ச தரப்பு வந்து போயிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த ராஜபக்ச தரப்பை எல்லாம் இனி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்ற மாதிரியான ஒரு சமிக்ஞையை வந்து நேற்று காட்டியிருக்குன்னு சொல்லி அந்த நிகழ்வுகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கு. என்ன சொன்னா எதிர்கட்சி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற சம்பவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது யார காலில் விழுந்தாவது இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. இன்றைக்கும் கூட 2 முக்கியமான வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. உதயகமன் பிளவ கைது செய்யறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி அவரே கூட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு எழுத்தாணை மனுவை பதிவு செய்திருந்தார். அந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சிஐடி நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருந்தது, இல்லை அவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இதுவரைக்கும் விசாரணைகள் முடிவடையாமல் இருக்கு, இப்போதைக்கு அவரை கைது செய்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி சிஐடி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. விசாரணைகள் இப்போதைக்கு முடியலை என்று சொல்லி இன்றைய வழக்கு விசாரணையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சில நேரங்களில் விசாரணைகள் முடிஞ்சு அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் உதயகம்மன் பிள்ளை எங்கன்றது இன்றைக்கு வந்து ஊடகங்களில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறவர், ஊடக சந்திப்புகள் அடிக்கடி நடத்தக்கூடிய ஒரு நபரை இன்றைய நாட்களில் வந்து இந்த நாட்களில் வந்து காண முடியாமல் இருக்கின்றதும் கிட்டத்தட்ட தலைமறைவாகி இருக்கிறார்ன்றதும் இன்னும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு பக்கம் சசீந்திர ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஊழல் மோசடி வழக்கம் இன்றைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது. அவர் திரும்பவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சசீந்திர ராஜபக்ச சார்ப முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கு. ஒரு மணித்தியாலத்தில் 30-35 தடவைகள் சுவாச பிரச்சனை ஏற்படுற ஒரு நபரை விளக்கமறியலில் வைக்க முடியாது, அவருக்கு பிண வேணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சார்பா பிரதி பணிப்பாளர் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அவர் கிட்டத்தட்ட 1 மாதமா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விதமான இயந்திரங்கள் மெஷின்களும் இல்லாம சாதாரணமாக தான் விளக்கமறியலில் 1 மாதம் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு மணித்தியாலத்துக்கு 30-35 தடவைகள் சுவாச பிரச்சனை ஏற்பட்ட நபராக இருந்தால் இப்போ அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார், அவர் செத்து போயிருக்க வேண்டிய ஒரு நபர். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அவர் தொடர்ச்சியா விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்றதையும் விட சட்டத்தின் முன்னிலையில் வந்து சந்தேக நபர்களாக பார்க்கப்பட்ட நபர்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது. உதயகம்மன் பிள்ளை சம்பந்தமாக ICCPR சட்டத்தின் கீழே விசாரணைகள் நடக்கிறதா சொல்லப்படுது. சசீந்திர ராஜபக்ச மற்ற பல அரசியல்வாதிகள் சம்பந்தமான ஊழல் மோசடி விசாரணைகள், பல குற்றச்சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அமெரிக்கா, இந்தியா, சீனாவினுடைய இந்த நிலைப்பாடுகளும் மிக முக்கியமானது என்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.